கரூர்ல ஒரு நெஞ்ச ஊட்டக்கூடிய ஒரு சமூகம். தமிழ் சமூகம் இன்னும் இந்த நடிகருக்கு பின்னாடிதான் ஆயுதமா. அன்றைய காலத்துல பெருந்தலைவர் காமராஜர் குறிப்பிட்டார், ஒரு நடிகரிடம் நாட்டை கொடுத்தாலும் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார். அந்த வார்த்தை குறிப்பிடல. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கல்வி வளர்ச்சி பொருளாதாரம் எல்லா வகையிலுமே இந்த தமிழ்நாடு சிறந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அபல நிலை எல்லாம் தெரிஞ்சும் ஒரு நடிகருக்கு பின்னால் அணிவகுத்து போறது. 12 மணிக்கு டைம் இருக்கும்போது இரவு 7 மணிக்கு தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு நடிகர் வராருன்னு சொன்னா அதை பார்க்க போற மக்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை நாளைக்கு இந்த குடும்பம் இந்த சூழ்நிலை யார் போனாலும் வரணும், எப்படி வேணாலும் வரணும். ஆனா நம்மளே அது ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம்ல. யாரோ ஒரு லாபத்துக்காக நாம் ஏன் போய் கஷ்டப்படுவோம்? நம்ம குடும்பத்தை சிந்திக்கணும்ல. அந்த குடும்பத்துல ஒரு தந்தை கதற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு குடும்பத்து போயிட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கதற. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு திருமணம் ஆகக்கூடாதுக்காக வாழ்க்கை முடிச்சு வாழ வேண்டிய வயசுல ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்களே தளர்ப்பு? ஒரு நடிகரை பாருங்கள், கொண்டாடுங்கள், என்ன சொல்றது, ஒரு உற்சாகத்தினுடைய மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகும். ஆனால் அது திரையில் நிஜத்தில் அது நடக்காது. உலகத்திலே எந்த தலைவராவது தன்னுடைய தொண்டர்களும் லைட்டை ஆஃப் பண்ணி விளையாடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவோம். அப்படி கமெண்ட் பண்ணா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதே மைண்ட் செட்ல இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே யாருமே திருத்த போறது இல்லை. அவங்களாம் தான் உணர்வோம். ஒரு நடிகர் முதல்ல நாம் அனுமதி நிற்கிறோம். இவர் நாளைக்கு நம்மளுடைய குரல் கொடுப்பாரா, இவர் நாளைக்கு நமக்காக நிற்பாரா, காத்து நிற்பாரா? இன்னைக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் இறந்திருக்காங்க. அந்த கட்சி சார்ந்து யார் இறங்குவது இருக்காங்க. மனம் உறைந்து போகுதுன்னு சொன்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க.